மகர ராசிக்கு இப்போ தான் டைம் நல்லா இருக்குது. சூப்பர் சார் கேட்குறதுக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்து கேட்பாங்க. பெஸ்ட்டு மாதம்மா. ஸோ எந்த விஷயத்த வந்து மகர ராசி என்பவர்கள் பண்ணவே பெரியவங்க சொன்னதை கேட்கும். ஓகே. டாக்டர் சொன்னதை கேட்கும். ஓகே. சில விஷயத்தில் கட்டுப்பாடாக ஒன்று ஸ்ட்ரிக்ட் இருந்துட்டோம்னா சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாள் அந்த மனக்கசப்புகள் தீரும். பேசாதவங்க திருப்பி பேசுவாங்க. சாரி இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நோ 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 ஓகேன்றுவான். ஸோ ஃபஸ்ட்டு நோ, அதுக்கப்புறம் ஓகே. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எத்தனை சிறப்பு வாய்ந்த மாதமாகவே போகுது? மகர ராசிக்கு இப்போ தான் டைம் நல்லா இருக்குது. சூப்பர் சார் கேட்குறதுக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்து கேட்பாங்க. பெஸ்ட்டு மாதம்மா. இந்த மாதம் பயப்படக்கூடாதுமா. பயப்படாமல் இருந்ததுன்னா எதையும் சமாளிச்சிடுவாங்க. மகர ராசிக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே ஃபோன்லேயே முடிச்சிருவாங்க. தன்னை தேடி பணம் வருமா. ரொம்ப நாளாக அந்த மனக்கசப்புகள் தீரும். பேசாதவங்க திருப்பி பேசுவாங்க. சாரி இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நோ 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 ஓகேன்றுவான். ஸோ ஃபஸ்ட்டு நோ, அதுக்கப்புறம் ஓகே. அந்த மாதிரி இந்த மாதத்தில் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாடகைக்கு வரல, இதெல்லாமே உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்தா ஆவணி மாதம் தோ வரம் பாருன்றுவா. ஸோ அதெல்லாம் நடக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். அதே சமயத்தில் ஃப்ரெண்டு கூடவே தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி பேரில் இவங்க ஒரு டைரக்டர், அவங்க ஒரு டைரக்டர், இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான காஸ்மெட்டிக், அதே போன்று கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். சினிமா துறையில் இருந்துகிட்ருக்கிறோம். ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்ருக்கோம். சினிமா இந்த வண்டியில் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நிறைய சினிமாவில் நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக, அசிஸ்டன்ட் டைரக்டராக, ப்ரொடியூசராக, ஃபினான்ஷியராக, டிஸ்ட்ரிபியூட்டராக, ஏஜென்சி, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹோம் அப்ளையன்சஸ் வித்துன்னு இருக்கிறவங்களுக்கு, சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கும், யோகா ஆசிரியராக இருந்திருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழ வர்க்கம் வித்துட்டு இருக்கவங்க, பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நடத்துனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு தடங்கள் அதுக்கப்புறம் ஜெயிப்பாங்க. ஃபேமிலியில் யாருக்கேனும் திடீர் எமர்ஜென்சி, திடீர் பிரச்சனைகள் கூட வரலாம். கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஆரோக்கிய கேடுகள் உண்டு. கவனம் என்பது தேவை. முடியாது, வேண்டாம், டாக்டர் நோ நோ நோன்னு சொன்ன விஷயத்த நோன் தான். இல்லை எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சர்க்கரை இருக்கும்போது 4-5 எடுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ இதில் மட்டும் கவனம் என்பது தேவை. ஓகே. ஸோ எந்த விஷயத்த மகர ராசி என்பவர்கள் பண்ணவே பெரியவங்க சொன்னதை கேட்கணும். ஓகே. டாக்டர் சொன்னதை கேட்கணும். ஓகே. சில விஷயத்தில் கட்டுப்பாடாக ஒன்று ஸ்ட்ரிக்ட் இருந்துட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும். சூப்பர். ஸோ இந்த மகர ராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டா சிறந்ததாக இருக்குது? ஹயக்ரீவர், பைரவர் வழிபாடு. ஓகே. சூப்பர் வழிபாடு. சூப்பர் சார், சூப்பர். மகர ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எத்தனை நன்மைகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம்,
அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஓகே. இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துட்டுருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.